வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க ரம்பா சம்பா பிரியாணி. பிரியாணிய பல வகையில நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசில டேஸ்டும் ஃப்ளேவரும் பிரியாணி மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியம். வாங்க இன்னைக்கு சேர்ந்து சம்பவம் பண்ணலாம். 1/2 கிலோ பிராய்லர் கோழி குட்டி குட்டியா கட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல 150 ml அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொதிக்க விட்டுருக்கேன். நான் 2 ரம்பா இலைகள் எடுத்திருக்கேன். நீங்க 3, 4 போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உடம்புக்கு எதுவும் பண்ணாது. ரம்பா இலைகள் பச்சையா இருக்கும்போது எந்த வாசமும் வராது. அதே இது நம்ம கொதிக்க விடும்போது இல்லாட்டினா எண்ணெயில போட்டு வதக்கும் போது சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ரம்பா இலை ஃப்ளேவரே சூப்பரா இருக்கும். பெருஞ்சீரகம், ஜீரகம் ரெண்டுமே நான் அரைச்சு சேர்த்துக்க போறது கிடையாது. அதனால இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொதிக்க விட்டுறேன். கூடவே ஒரு 20 போல மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 2, 3 நிமிஷத்துலயே இது ரொம்ப ஃப்ளேவர் நல்லா சூப்பரா அடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வாட்டரை எடுத்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியை சிக்கன்ல ஊற்றும் போது சிக்கனோட ஸ்மெல் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம 45 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ண போகிறோம். அதனால இந்த வாட்டரில் இருக்கிற ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கனில் இறங்கி சிக்கன் சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். நான் நிறைய உப்பு போட்டு கழுவுனேன். அதனால இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். குக் பண்ணும்போது நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது வீட்டில் அரைச்சது தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உரைப்பு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணிடலாம். நான் என்னோட கப்பில் 1/4 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கிறேன். இது ஒரு 500 ml வரும். அதாவது 2 கப் அளவுக்கு வரும். அரிசியை நல்லா 3 வாட்டி கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். நாலு பேருக்கு ஒரு 40 மில்லி அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன். இது கூட வேற எந்த எண்ணெயும் சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி லீவ்ஸ், பட்டை, அன்னாச்சி பூ, இந்த மாதிரி நம்ம வழக்கமாக பிரியாணிக்கு சேர்க்குற வாசனை பொருட்கள்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் 2 ரம்பா இலை, பெரிய இலைன்னா 1 போதும். நல்லா வதங்கினப்போ கொஞ்சம் புதினாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். வெங்காயம் பாதி வதக்கி வரும்போது அது கூட இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது கடைசியாக தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். 3 பெரிய தக்காளி எடுத்திருந்தேன். தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே என்னோட கப் அளவுக்கு 1 கப் இருந்தது. இப்போ தக்காளியை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 மில்லி அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் பாதியாக கீறி வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து போட்டு லேசாக வதக்கிக்கலாம். அரிசி எடுத்த அளவுக்கு 1.5 மடங்குக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும். நான் என்னோட கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் போட்டுக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடிப்பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் ரொம்ப டெண்டராக இருந்தது. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துலேயே பாதிக்கு மேலே வந்துருச்சு. நாட்டுக்கோழியாக இருந்தால் தனியாக வேக வச்சுட்டு ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி வடித்து வச்சிருந்த அரிசி உதிரி உதிரியாக இருக்குது. இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அரிசி அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ லைட்டாக அரிசியை கிளறி விட்டுட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்திலேயே அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும்.
இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு நம்ம விசில் எதுவும் வைக்க போகிறதில்ல. சிம்லேயே ஒரு 12 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஊற்றிருந்த தண்ணிக்கும் போட்டிருக்கிற அரிசிக்கும் சரியாக இருக்கும். தீ சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, டன். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரக சம்பா அரிசியோட வாசமும் மசாலா அப்புறமா அந்த ரம்பா லீஃப் எல்லாவோட வாசமும் சேர்ந்து நல்லா கமகமன்னு இருக்குது. எங்களோட பிரியாணி குக் பண்றதுக்கு நன்றி. இது புதிய சேனல். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். எங்களுடைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.